கதை சொல்லி முடியும் போது சொன்னார், அண்ணே உங்களுடைய கேரியர்லேயே இதுவரையிலும் நீங்கள் எடுத்த படங்கள்லையே இதுதான் ஹையஸ்ட் கிராஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நடந்துச்சு. எவ்வளோ சார் அந்த டைம்ல எவ்வளோ கிராஸ் தெரிஞ்சுக்கலாமா? எண்ணில் அடங்காது, இது ஏட்டில் அடங்காது. துப்பாக்கியை விட பெரிய ஹிட்டா? பெரிய ஹிட்டா? 100%. ஓகே, வசூல்ல பெரிய ஹிட். ரைட். சரி, இப்போ ஆடியோ லான்ச்சில் அவங்க பேசும்போது ஒருத்தர் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க தெரியோட ஆடியோ லான்ச்சில். அதில் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த டைமில் வந்து விஜய் சார் எந்த படம் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி மெர்சலாக இருக்கட்டும், தலைவாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மாதிரி சால்வ்லாம் வந்த படம்னா தெரியும். அது எப்படி நீங்கள் இருந்த ஒரே காரணத்துக்காக? அந்த நேரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு செங்கல்பட்டு ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 69 தேட்டரு, ஒரு தேட்டர் ஓனர் வந்து ஒரு இன்சிடெண்ட் மனசில் வச்சுன்னு அவர் வீட்டு கல்யாணத்துக்கு முக்கியமானவங்க போகலை இந்த படத்தில் பங்கு கொண்டவங்க. அதுக்காக இந்த படத்தை நான் போட மாட்டேன். செங்கல்பட்டு ஏரியாலேயேவா? ஆமாம், போட மாட்டேன்ட்டார். நான் சொன்னேன், அதுக்காக என்ன எங்கள் சம்மந்தப்பட்டவங்க உங்ககிட்ட வந்து கை கட்டி நிற்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்காது. இல்லை நீங்கள் எழுதி வச்சுங்க, நாங்கள் போட மாட்டோம். நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு படத்தை ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு மேலே ஷேர் வந்தது. அது பெரிய. நீங்கள் ஓன் ரிலீஸ் பண்ணீங்களா? ஓன் ரிலீஸ். ஓ, அப்போ அவங்களுக்கு தான் லாஸு, அவருக்கு தான் லாஸு. 69 தேட்டருக்காரங்க லாஸ் இல்லை. அது சில நேரங்களில் அதில் வந்து ரசிகர்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு உள்ளே இருக்கிற மர்மம் தெரியாது, நம்ம ஓப்பனாகவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆனாலும் இப்போது ஆவடியில் வரலன்னா வில்லிவாக்கத்தில் வந்து பார்த்தாங்கல்ல, அம்பத்தூரில் பார்க்கலன்னா வில்லிவாக்கத்தில் வந்து பார்த்தாங்க இல்லையா? அந்த மாதிரி சில ஊர் வரலன்னா அடுத்த ஊரில் வந்து படம் பார்த்தாங்க. சரி, ஃபென்டாஸ்டிக். ஆனால் வசூல் பார்த்தீங்கன்னா அது செங்கல்பட்டுலேயே 11 கோடி மேலே வசூல். அப்பா, நல்ல ஒரு ஹிட், அது பெரிய வசூல். ரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு 2 days டு கோன்ற மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க வி கிரியேஷன்ஸ் அந்த இதில். அழகாக அங்கேருந்து டூப் இல்லாமல் குதிக்கிறாரு, அது பயங்கரமாக இருந்துச்சு சார். நாங்கள் உண்மையில நினச்சோம் அது டூப் மாதிரி இருக்கும், இல்லை கிராஃபிக்ஸ் வச்சு எடுத்துருப்பாங்க. உண்மை, அதனால அது எழுதுனேன். அந்த ரோப் போட்டு பார்த்துங்க. ஆமாம், அது உண்மையிலே ஒரு இது பண்ணார். அது லைக் ரோப் கோவா, அது கோவாவில் எடுத்தது அது. ஓ, ஓகே. இல்லை, அது ரோப் போட்டு பண்ணுறது கூட ஓகே, பட் இருந்தாலும் அது அவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் போவீங்களா அந்த ஸ்பாட்டுக்குலாம் போவீங்களா? என் சன் போயிருந்தார், பரந்தாமன் போயிருந்தார். ஒரு பயம் இல்லாமல் பண்ணிட்டாரு. ஓகே சார். ஸோ ஒரு பக்கம் ரிலீஸ், ஸோ இந்த வாட்டி டேட் மாறாது எந்த ஒரு, ஏன்னா இந்த 27 நிறைய படம் வருது, வந்துடும், எந்த ஒரு மாற்றம் இல்லை. சூப்பர் சார். ஸோ தெரியும் பற்றி கேட்டாச்சு. ஸோ வழக்கமான அந்த ஒரு சில அப்டேட்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ அரசன் எந்த மாதிரி போயிட்டுருக்காரு? அரசன் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னே தான் சிம்பு வந்துட்டார். வந்து டைரக்டரோட பேசிட்டாங்க மார்ச்சில். ஓகே. இப்போ ஒரு சின்ன ஒரு முரண்பாடு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, உங்கள் சைடு நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கூட நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதி படத்தில் இருக்காரு, திடீர்னு சில பிரச்சனையால் ஒரு படத்துலேருந்து விலகிட்டார், அவர்கிட்ட டேரக்டர்லாம் கேட்டாங்க. ஒரு டைரக்டர்கிட்டேருந்து வரணும், இல்லை விஜய் சேதுபதி தம்பிக்கிட்டேருந்து வரணும், இல்லை என்கிட்டேருந்து வரணும், இயக்குனர்கிட்டேருந்து வரணும். இது வந்து இப்போ வந்து ஒரு எந்த ஒரு செய்தி போட்டால் பரபரப்பாக எல்லாரும் பார்ப்பாங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டி ஆகிப்போச்சு. இப்போ ஒரு 70% இந்த மாதிரி ஒரு தப்பான செய்திகள் சொல்லி அதில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, வியூவர்ஸ் தேடுறது தானே, அது ஒரு வியாபார தந்திரம்னு சொல்லலாம். ரைட். ஆனால் இருக்கார் படத்தில், உறுதியாக இருக்காங்க. சூப்பர் சார், இந்த உறுதி தான் சார்.